ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எள்ளு சட்னி. எள்ளு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா தேங்காய் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு எள்ளை விட கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, 2 காஷ்மீரி மிளகாய், 2 வரமிளகாய், 4லேருந்து 5 பூண்டு பல். இதை செய்கிறதுக்கு முதல்ல நாம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருப்பு எள்ளை போட்டுக்கலாம். எள்ளு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நிறைய குழந்தைங்களுக்கு எள்ளு சாதம்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சட்னி டைப்பில் அரைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு புரியாது. இந்த சட்னியை வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ரைஸ்க்கு கூட சம்டைம்ஸ் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். எள்ளு வந்து சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ உளுந்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் முதல்ல தேங்காய், பூண்டு, புளி, மிளகாய், உப்பு போட்டு ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக நம்ம அரைச்சி எடுக்கும்போது மிளகாய் வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகி வரும். இப்போ எள்ளையும் உளுத்தம்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும்போது தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் பிடிக்கும் சட்னி. உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் எடுக்கணுமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இதை வழக்கம் போல் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டால் சூப்பரான எள்ளு சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.